எழுந்ததும் ஹாட் வாட்டர் இந்த மாதிரி ஒரு மார்னிங் வியூவில் நம்ம யாழ் இல்லம் தோட்டத்தில் தான் பாருங்கள். வாழையெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்கோம். ஆனால் இதோட பேர்லாம் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து இந்த மருந்தெல்லாம் வந்து செடிக்கு வந்து வச்சுட்டு போனாங்க. இதில் வந்து என்ன இப்போ வீடியோவில் சொல்ல வந்தேன்னா, சப்போட்டா வைக்கும்போது இதில் சப்போட்டாவோட இருந்துச்சுல, அதெல்லாம் இருக்கும்போது செடியோட க்ரோத்தே இல்லை. அதெல்லாம் வச்ச மாதிரியே இருந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட கூப்பிட்டு கேட்டோம். அப்போ தான் வந்து சொன்னாங்க, இந்த உரம்லாம் வச்சு கொடுத்துட்டு இந்த சப்போட்டா காய்ச்சிருந்ததில் அதெல்லாம் எடுத்தால் தான் வந்து இந்த செடிக்கான ஊட்டம் கிடைக்கும். அப்போ தான் செடி நல்லா வளரும். 1 வருஷத்துக்கு அப்புறம் காய் காய்க்கலாம், அது வரைக்கும் வளரட்டும் அப்படின்னாங்க. அதோட வந்து வளர வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து இதோ அங்கே பலா இருக்குது, இங்கே வாழை இருக்குது. முக்கனியும் நம்மளோட தோட்டத்தில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன தோட்டம் நீங்கள் போட்டிருக்கீங்க, என்னென்ன செடி வளர்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து என்ன நம்ம தோட்டத்தில் நடக்குதுன்றதை நானும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஃபாலோ அவர் பேஜ்.